பாடலும் விளக்கமும் சிறப்பாக தினந்தோறும் தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் ஜெல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 117. மங்கை கைகேசி சொற்கேட்டு மன்னர் புகழ் தசரதனும் மரணம் ஆனான். நங்கையர் சொல் கேட்கலாகாது. மங்கை கைகேசி சொற்கேட்டு மன்னர் புகழ் தசரதனும் மரணம் ஆனான். செங்கமல சீதை சொல் ஸ்ரீராமன் கேட்டவுடன் சென்றான் மான்பின். தங்கை அவள் சொல் கேட்ட ராவணனும் கிளையோடு தானும் மாண்டான். நங்கையர் சொல் கேட்பதெல்லாம் கேடு வரும் பேருலகோர் நகைப்பர்தாமே. நங்கையர் சொல் கேட்கலாகாது. மங்கை கைகேசி சொற்கேட்டு மன்னர் புகழ் தசரதனும் மரணமானான். செங்கமல சீதை சொல் ஸ்ரீராமன் கேட்டவுடன் சென்றான் மான்பின். தங்கை அவள் சொல் கேட்டே ராவணனும் கிளையோடு தானும் மாண்டான். நங்கையர் சொல் கேட்பதெல்லாம் கேடு வரும் பேருலகோர் நகைப்பர்தாமே. மன்னர்களால் புகழ்ந்து பேசப்படும் தசரதன் தன் மனைவியான கைகேயின் சொல்லை கேட்டு இறந்தான். செந்தாமரை மலரில் மீட்டிருக்கும் திருமகளின் அம்சமான சீதையின் சொல்லை கேட்டு ராமன் காட்டில் மானின் பின்னால் சென்றான். தன் தங்கை சூர்பனகரது சொல்லை கேட்டே ராவணனும் தன் உறவினரோடு தானும் இறந்தான். ஆதலால் பெண்கள் சொல்லை கேட்பதால் அப்படியே சரியாக இருக்கும் என்று எண்ணாமல் சற்று ஆய்ந்து செயல்பட வேண்டும் என்று இந்த பாடல் முன் தெரிய வருகிறது. என்றாலும் பெண்கள் சொல்லை அப்படியே கேட்டால் தீமையே உண்டாகும். இந்த பெரிய உலகத்தில் உள்ளவர் நகைப்பர் என்று இந்த பாடல் வெளிப்படுகிறது. இதனுடைய முக்கிய பொருள் என்றால் யார் சொல்லையும் அப்படியே கேட்டு செயல்படாமல் அதில் ஆய்ந்து பார்த்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தை சொல்லாமல் சொல்கின்றது இந்த விவேக சிந்தாமணி என்ற பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். நங்கையர் சொல் கேட்கலாகாது. மங்கை கைகேசி சொற்கேட்டு மன்னர் புகழ் தசரதனும் மரணம் ஆனான். செங்கமல சீதை சொல் ஸ்ரீராமன் கேட்டவுடன் சென்றான் மான் பின். தங்கை அவள் சொல் கேட்ட ராவணனும் கிளையோடு மானம் தானும் மாண்டான். நங்கையர் சொல் கேட்பதெல்லாம் கேடு வரும் பேருலகோர் நகைப்பர்தாமே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 117வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் ஜெல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.